இன்னர் லைன் பர்மிட் அரசு வழங்கும் அனுமதி பத்திரம். வடகிழக்கு மாநிலங்களான மணிப்பூர், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேஷ் இந்த மாநிலங்களுக்கு வேற மாநிலத்திலிருந்து செல்லணும் அப்படின்னம்னா கவர்மெண்ட் கிட்ட இருந்து இந்த சர்டிஃபிகேட் நம்ம வாங்கிட்டு தான் போகணும். இது எதற்காகன்னு பார்த்தோம்னா அந்தந்த மாநிலங்களினுடைய மொழி, இனம், பண்பாடு, கலாச்சாரம், வரலாறு காக்கிறதுக்காக, வேற மாநிலத்தோர் குடியேற்றம் தடுப்பதற்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இது 1873 பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. நீங்க சுற்றுலாக்காக போனாலும் சரி, இல்லை படிப்பதற்காக போனாலும் சரி, இல்லை வேலை வாய்ப்புக்காக போனாலும் சரி, கண்டிப்பாக இன்னர் லைன் பர்மிட் நீங்கள் வாங்கி ஆகணும். இது எத்தனை நாளைக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15 நாள்லேருந்து 1 மாத காலம் வரைக்கும் இதோட வேல்யூ இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டாங்கன்னா உங்களுடைய தேவைக்கேற்ப இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இல்லை நான் நீண்ட கால வேலை செய்யணும், இல்லை நான் வணிகம் செய்யணும், இல்லை நான் அவங்க குடியேற்றம் அடையணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா PCC போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் உங்கள் மேலே எந்த ஒரு கேஸுமே ஃபெயில் ஆகிடக்கூடாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் அநாகரிகமான விஷயங்கள் எதுவுமே ஈடுபட்டுருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இதை வச்சு நீங்க அந்த மாநிலங்கள்ல குடியேற்றம் அடைஞ்சிக்கலாம். இப்போ என்னப்பா இன்னர் லைன் பர்மிட் தமிழ்நாட்டுக்கு வேணும்னு சொல்ல வரேன்னு தானே கேட்குறீங்க? ஆமாங்க, சத்தியமா வேணும். ஏன்னா நாளுக்கு நாள் வட இந்திய குடியேற்றம் அப்படிங்கிறது தமிழகத்தில் அதிகரிச்சுட்டே தான் வருது. கிட்டத்தட்ட 1 கோடி பேர்பட்ட மக்கள் இங்க வாழ்றாங்கன்னு சொல்றாங்க. வாழ்றது தப்பு இல்லை, வேலை செய்யறது தப்பு இல்லை. பட் வாங்க வேலை செய்யுங்க, திரும்பி உங்க மாநிலத்துக்கே போயிருங்க. நீங்க வாக்குரிமையும் ஓட்டுரிமையும் மட்டும் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா எதிர்காலத்தில் நம்ம மாநிலத்தின் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பங்கு இவங்க ஆற்றுவாங்க அப்படிங்கிற அபாயம் இங்க கண்டிப்பா ஏற்பட்டுள்ளது. இது தமிழ் தேசியவாதிகளும் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இன்னர் லைன் பர்மிட் பத்தி பேசிட்டு வராங்க. இதோடைய சீரியஸ்னஸ் நமக்கு இப்ப தெரியாது. ஒரு 10 வருஷம், ஒரு 5 வருஷம் போனா மட்டும்தான் நமக்கு இதோடைய சீரியஸ்னஸ் கண்டிப்பா தெரிய வரும். கவர்மெண்ட் கிட்ட எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் தங்கியிருக்காங்க, எத்தனை பேர் ரிட்டர்ன் போயிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா கம்பல்சரி தேவை. பட் இது கவர்மெண்ட்மே முன்னெடுக்க மாட்டேங்குது. இந்த வீடியோ பார்க்குற இளைஞர்கள் நீங்க எல்லாருமே இன்னர் லைன் பர்மிட் வேணும்னு சொல்லி உங்களுடைய சமூக வலைதளங்கள்ல போஸ்ட் பண்ணி எதுக்கோ நம்ம போஸ்ட் பண்றோம் ஸ்டாண்ட் வித்னு சொல்லி ஹேஷ்டாக்னு போட்டு இன்னர் லைன் பர்மிட் வேணும்னு சொல்லி நீங்க போஸ்ட் பண்ணுங்க. இது ஒரு வேண்டுகோளா வச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.